விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செயற்பாடுகள் அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல என்னவா இருக்கும்? கண்டிப்பா தலைவர் வந்து இப்ப அவார்ட் ஃபங்ஷன்ல வந்து தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொன்ன மாரி, கட்சி வந்து ரீஸ்ட்ரக்சர் வந்து டோட்டலா பண்ணணுங்கிறது தான் இப்ப. முன்னாடி வந்து ரெவென்யூ அடிப்படையில கட்சி வந்து இருந்துச்சு. இப்ப வந்து பூத்தின் அடிப்படையிலயும், சட்டமன்ற தொகுதியின் அடிப்படையிலயும் எப்படி ஏன்னா ஒரு கட்சியுடைய முக்கியமான விஷயம் எங்களுக்கான ஒரு ஐடியாலஜி உருவாக்கிட்டோம். இத்தன காலம் ஐடியாலஜிக்கலாவே ஃபங்ஷன் பண்ணிட்டோம். அவர் சொன்ன மாரி தான் தேர்தல் அரசியலும் அதிகாரத்தை நோக்கி நாங்க வந்து அதிகமா வந்து நாங்க வந்து செயல்படாம இருந்தது தவறோ அப்படிங்கிறத வந்து அவரு லாஸ்ட் மாநாடுல பதிவு பண்ணாரு. அப்ப இனி வரும் காலத்துல தலைவர் அவர்கள் வந்து தெளிவா இருக்கிறாரு. தேர்தல் அரசியல்ல அதிகாரத்தை நோக்கி நாங்க வந்து பங்கு பெறணும். அந்த அதிகாரம்ங்கிறது வந்து மித்த எல்லா கட்சியில இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகாரம்ங்கிறது வந்து அஹ், ஒரு 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 அதிகாரத்துல உட்காரணுங்கிறதுக்கும் ஒரு பல ஆண்டுகளா வந்து தலித்துங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் ஒரு ஏழ்மைங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் ரொம்ப சர்ப்ரஸா இருந்த ஒரு கம்யூனிட்டியா இருக்கட்டும் இந்த வழிகள்லாம் வந்து அதிகாரத்தை நோக்கி கொண்டு போகணும் இங்க இருந்து வழியில இருந்து வரக்கூடிய மக்கள் தான் எப்பயுமே எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் யோசிக்க முடியும் சோ பிறப்பின் அடிப்படையில் இவரு இந்த காஸ்ட்